எங்களுக்காக பாடுபட்டு அந்த கப்பனை எங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உண்மைதான் நிச்சயப்படியாக ஒப்பு கொடுத்த நாளிலே ராஜா எல்லாம் திருமார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிற ராஜா தகுந்த அடிமையை மாறி வெளிப்படுகிற ராஜா வார்த்தை ராஜா தகுப்படி ஊர்களுக்கெல்லாம் ராஜா 30,100 பலம் கொடுக்க ஒரு விஷயம் இருக்க மாட்டபடியாயிடுச்சு வைக்கிறேயா நீ கிறிஸ்துவை நாமத்தினாலே பிதாவே ஆமென். 5வது வார்த்தையாக யோவான் 19 அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக அவருக்கு எத்தனையோ பாடுகள், அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் தண்ணீர் எல்லாமே வெளியேறிச்சு. அப்போ மாம்சீக பிரகாரமா பார்க்கும்போது அவருக்கு தாகம் இருந்திருக்கணும். ஆனா அவர் அவங்க தாகத்தை பிடிச்சு பேசாம ஆத்மாக்கள் மீது இருக்கிற அந்த கரிசனையோடு அந்த வார்த்தை செய்கிறார். அவருக்குள்ள இருந்த ஒரு தவிப்பு, அவருக்குள்ள இருந்த தாகம் என்ன அப்படின்னா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், புறஜாதி மக்கள் ஆண்டவர் அறிஞ்சுக்கணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படணும் அப்படின்ற ஒரு தாகம். அப்படி ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தாகத்தை நம்ம பார்க்கும்போது ஆகார் இஸ்மாயில கூட்டிட்டு வரும்போது அவர் அந்த தண்ணீர் தாண்டி அவள் அழுது அந்த வனாந்தரத்துல துக்கப்படுவார். ஆண்டவர் அவருடைய தாகத்தை தீர்த்தார். இப்போ மோசே இஸ்ரவேலுடைய ஜனங்களை தீர்க்கும்படியாக கற்பாரின் மேல அந்த தண்ணீர்லாம் கடந்து வர பண்ணுவார். அப்போ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் சொல்லி அவர் சொல்லும் பொழுது என்ன காரியத்துக்காக அவர் தாகம் சொல்லி சொல்லுறாரு நம்ம பார்க்கும்போது அவருடைய தாகம் இப்படிப்பட்ட ஒரு தாகமா இருந்துச்சு. பிற ரட்சிக்கப்படணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள பொதுவாக சொல்லும்போது நிறைய போதை வஸ்துக்கள், எத்தனையோ வாலிப பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்க பிள்ளைங்க மத்தியில எத்தனையோ அந்த காரியங்கள் நடக்குது. அப்ப சிறு வயதிலே அவர்கள் கெட்டு போவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அது இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்கள் மீது அவர் தாகமா இருக்கார். சிறு குழந்தைகள் மேல வாலிப பிள்ளைகள் மேல அவர் தாகமா இருக்கார். இன்னும் பார்க்கும்போது எத்தனையோ துணிகரமான பாவங்கள், அந்த தேசத்துல எத்தனையோ பாவங்கள், பெண்களை அதுவும் நம்ம எத்தனையோ பெண்களை காணும்னு சொல்லி இந்த தேசத்துல நம்ம பார்க்கணும். நம்ம ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிடிக்காரங்க சொல்ற காரியங்கள் பார்த்தா இத்தனை பெண்களை காணும், ஒரு வருடத்துக்கு இத்தனை பெண்களை காணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட பாவ பழக்கத்துல இருக்க அடிமையப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படும் சொல்லி இஸ்லாமி தாகமா இருக்காரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகி நாமும் ஏனோதானு சொல்லி நம்ம வாழக்கூடாது. இப்படிப்பட்டவங்களுக்காண்டி நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குதான் செய்யும். ஆனா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காண்டி இயேசு கிறிஸ்துக்குள்ள தாகம் நமக்குள்ளும் இருக்கணும். ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புவாரு. என் ஜனங்கள் ஆபத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக இப்படிகள் உணர முடிய மாட்டாங்களா, ஜெபிக்க மாட்டாங்களா, கண்ணீர் சிந்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாகத்தோடு பார்ப்பாரு. அவருடைய தாகத்தை நான் புரிந்தவர்களை நான் நடக்குமா? இன்னும் பார்க்கும்போது சுவிசேஷ தாகம், ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம தைரியமா நம்ம மற்றவங்க சொல்ல முடியுமா? நம்ம உலக புறமா பார்த்துட்டா இப்போ சட்டத்தில் அந்த தேர்தலுக்காண்டி என்னெல்லாமோ சொல்றாங்க. அந்த தேர்தலில் வாக்குப்பெறணுங்காண்டி பெண்கள் காலில் கூட போய் மனசுக்கு விடுறாங்க. அப்போ அவங்க உலக பிரகாரமான
காரியங்களுக்காக அப்படி சொன்னாங்க. ஆனா நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்மளுக்காக இத்தனை பாடலை சிலுவையில பட்டிருக்காரு, நம்மளுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, நம்மளை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்காரு. அவருடைய அன்பை குறித்து நாம் சொல்லப்பட நம்ம விட்டு கொடுவோமா? ஆண்டோடைய அன்பை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிக்கணும். நம்ம பழக்கங்களோட, நம்மளோட வேலை செய்யறவங்களோட ஆண்டை நாம சொல்லி நம்ம மற்றவங்க சொல்வதற்கு நம்ம விட்டு போகக்கூடாது. அவருடைய தாகத்தை அறிந்த ஜனங்களை நம்ம வாழணும். வாலிபர்களானது இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது பிசாசானவை பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் இருக்கும். ஆனா மெயினா குறிவிச்சு தாக்குறது பிசாசானவை யாரும் தாக்குவாங்கன்னா வாலிபர்களை தான் தாக்குவான். வாலிபர்கள் எதை நினைச்சாலும் இந்த கடைசி நாட்களில வாலிபர்கள் குறித்து அறிவசம் இருக்குது. ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஆண்டவரோட கிடைக்கிற வாலிபுள்ளைகள் பார்த்து இந்த வாலிபுள்ளைகள் வாலிப நாட்கள்ல என்னை நினைக்காதா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ள எழுது. இந்த பழைய பாடப்பகுதியில ஏசாயா 44 இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எதுவேனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமாய் நம்ம இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீது நம்ம அன்போடு இருக்கும்போது அவர் என்ன எப்படி படிச்சிருக்காரு? இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவருடைய பிள்ளைகளா நம்ம வச்சிருக்காரு. அப்போ நம்ம அப்படி வச்சிருக்கும் போது நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? இன்னும் சொல்லும்போது பாருங்க, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது தாகம் உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன். இயேசு கிறிஸ்து மேல யார் யார் தாகமா இருக்காங்களோ அவங்க மேலாம் ஆண்டவருடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவார். வாய்ப்பு விசேஷமா நினைக்க வேண்டியது, வாலிப நாட்கள்ல எதனால சாதிக்கலாம்? ஆண்டவருக்கு நம்ம வாழும் பொழுது இந்த குறிப்பிட்ட காலம் அந்த வாலிப வயசு மட்டும்தான். இதுல நம்ம என்ன நினைச்சாலும் இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ முடியும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், பிறருக்காக முழங்கால் நின்று ஜெபிக்க முடியும். இந்த ஒரு காலம் மட்டும் முக்கியமான காலம். பருவம் கடந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில இந்த காரியங்களை சாதிப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த காலங்கள் ஒரு அருமையான காலம். இந்த காலங்களில் வாய்ப்புகள் நிச்சயமா பயன்படுத்தணும். இதைத்தான் யோவேல சொல்லும்பொழுது சொல்லுவாங்க. யோவேல் 2:28 யோவேல் 2. அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அவருடைய ஆவியை ஊற்றுவார். நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படி ஆகிடும். சில ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் பிரியமாய் நம்ம பிள்ளைகள் வாழணும், அநேக நம்ம பிள்ளைகளை கத்திற்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம மகன்களை முடக்கும் போது அது நிச்சயமா என்னுடைய ஜெபத்துக்கோ கத்தர் பதில் கொடுப்பார். அவருடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுவார். ஒரு மனுஷன் மாம்சீக பிரகாரமா ஆண்டவருக்கு எதையாச்சும் செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியாது. ஆனா ஒரு பரிசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஈடு செய்யும் போது, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் எப்பொழுது அவன் பாடுவா, ஆண்டவர் துடிப்பா, உலகத்தின் பாவ காரியங்களுக்கு அவன் தப்பித்துக் கொள்ளுவான். பிசாசு அவனுக்கு வைத்திருக்கிற அந்த கண்ணிலிருந்து அவன் விடுபடுவான். அதுக்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம பிடிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மெயில் கொடுக்கும் பொழுது, தாகத்தோடு இருக்கிற அவருடைய உள்ளத்தை அறிந்து நாம் வாடும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார், நம்முடைய பிள்ளைகளையும் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5:20 யாக்கோபு தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன், ஒரு ஆத்மாவை மரணத்திற்கு ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பி போன மார்க்கம், ஆண்டவரை விட்டு வழிக்கு போன ஒரு மார்க்கம், ஆண்டவருக்கு தூரமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் பிரிவில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க
கூறி ஆண்டவர் பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை திருப்பும்போது, அவரை கர்த்தருக்கு நேராக திருப்பும்போது, ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியப்படுவன். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். அவனுடைய ஆவி அளவில்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, ஆண்டுடைய தாகத்தை அறிந்தவர்களாய் நம்ம செயல்படும் போது, ஆண்டவர் நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே தெரிய செய்கிறோம். அந்த ஆண்டுடைய வார்த்தைகள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமையும் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை மற்றவர்களுக்காக ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கும். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. நம்ம இயேசுக்காக ஓடணும். எப்படியாகிலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம ஓட்டத்துல சோர்ந்து போகக்கூடாது. எப்படியாகிலும் நம்மளுக்கு முடிந்த வரைக்கும் ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவருடைய கிருபையில நம்ம நினைச்சிருக்கணும். பாவத்துல விசேஷமா பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பவுலுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை அறிந்த ஒரு பவுல் ஆண்டவருக்கான இவர் வைராக்கியமா வாழ்ந்த எத்தனை நிறுவனங்களா எழுதினாரு. இயேசு கிறிஸ்துடைய அன்பு அவரை நெருக்கி எழுந்ததுனால ஆண்டுடைய அன்பு அவரை அளவில்லாமல் அவரை ஆட்கொண்டது. அதனால அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து உங்களில் ஒரு வாரம் பழகும், நான் கற்புறுதிப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆய்வது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உருவாகம் பண்ணவும் நான் கற்புறுதி. அப்போ ஒரு தாயின் ஒரு அனுபவத்தை அவர் அடைஞ்சிருக்காரு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தாயின் அனுபவத்தை பவுல் அடைஞ்சிருக்காரு. அதே அனுபவத்தை கத்த நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தரணும். நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தையை கத்து நம்ம ஆசீர்வதிக்கணும்.